உட்காந்துட்டு விடிஞ்சு போயிட போகிறது. 6:30 மணிக்கு ஏழ்றார். போய் காவேரிக்கு போய் தீர்த்தமாடி திருமண் காப்பு சாத்தின்னு வேட்டி மாத்தின்லாம் வர்றதுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல பொழுது இருக்காது. உடனே கிடுகிடுன்னு பெருமாள் வெளியில் விடுவார், தேரில் ஏறிடுவார். அப்போ திருமடல் கோட்டிக்கு போகிறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வர முடியாது இல்லையோ. கோட்டிக்கு போகலாமா? கார்த்தால எடுத்து பல்லே விளக்கலை, தீர்த்தமாடல, வேட்டி மாற்றிக்கலை, ஒன்றும் இல்லை. எல்லாரும் கோட்டிக்கு போய் சீசோடவன் வாங்கினுட்டு தான் வீட்டுக்கே போவா. போறீரேன்னா அலங்கார பிரியோ விஷ்ணு, அலங்காரத்தில் தான் அவருக்கு பிரீத்தி. அதே போலத்தான் வைஷ்ணவர்களுக்கும் பிரீத்தி. அப்போ குளிச்சுட்டு சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். என்ன அதெல்லாம் நாங்கள் பண்ணதில்லை. கானம் சேர்ந்து உண்போம், குளிச்சுட்டு சாப்பிடுவோம் நாங்கள் சொல்லவே இல்லைன்னு விட்டோம். கடைசியாக பெருமாள் ஒன்று பிடிச்சார். சரி, நீங்கள் யாருக்கும் கொடுத்துருக்க வேண்டாம், பெருமாளுக்கு கண்ட்ரோலை பண்ணியிருக்க வேண்டாம், குளிச்சிருக்க வேண்டாம். இங்கேருந்து அங்கே போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கோம் இல்லையோ. உட்கார்ந்து சாப்பிட்டா புண்ணியம் அப்படின்னு தான் தர்மசாஸ்திரம். அதனால் நம்ம நின்றுண்டு சாப்பிடவே கூடாது. ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு முதல்ல ஸ்தல சுத்தி பண்ணி இலத்தளிகை அதில் சேர்த்து வலது பக்கம் தீர்த்த பாத்திரம் வைக்கணும். இங்கேயும் ஸ்தல சுத்தி பண்ணிவிட்டு இலத்தளிகைக்கும் ஸ்தல சுத்தி பண்ணிவிட்டு இங்கே தீர்த்த பாத்திரம், இங்கே இலை. தீர்த்த பாத்திரத்தில் மிச்சம் வைக்காத சாப்பிட்டுடணும். ஆனால் இலையில மிச்சம் வைக்கணும். நம்ம நல்லா மாற்றி பண்ணிவிடுவோம். இந்த இலையில சில பேர் சாப்பிட்டுட்டு எழுந்து போன பிற்பாடு கொஞ்சம் ஜலந்தளிச்சா இன்னொருத்தர் உட்காரலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இலையில ஏதாவது கொஞ்சம் மிச்சம் வச்சிருந்தா தானே வாசலில் இருக்கிற பிராணிகள் கிழிய விண்ணப்பிச்சேனும் இல்லையோ. பூத யஜ்ஞம், பஞ்சமகா யஜ்ஞத்தில் பூத யஜ்ஞம் முக்கியம். பிராணிகளுக்கு நாம் சோறு படைக்க வேண்டும். அதனால் இலையில மிச்சம் வைக்கணும், தீர்த்த பாத்திரத்தில் மிச்சம் வைக்கக்கூடாது. அமர்ந்து சாப்பிடணும். முடிச்சுட்டு பரிசேஷனமாக்கி எழுந்து போறச்சே இந்த தொட்டுண்டு சாப்பிட்டதை வாயில் போட்டுண்டு மென்னுண்டே போகப்படாது. ஊறுகாயை தொட்டுண்டு மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்டோமோ இல்லையோ, இந்த எழுந்து போகிற வேகத்தில் அதை வாயில் போட்டுட்டு கடிச்சுட்டே எழுந்து போவா. முடிச்சுட்டு தான் எழுந்து போனவே தவிர வாயில மென்னுண்டு போகக்கூடாது. அப்போ அமர்ந்து கொண்டு உண்பது சாஸ்திரம். ஆண்டாளே தேவரீர் அமர்ந்து சொன்று சாப்பிட்டுருப்பீரே, அதையே புண்ணியமாக எழுதிட்டுமா? கரவகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். நடந்துண்டே சாப்பிடுவோம்னு சொன்னே தவிர அமர்ந்து சாப்பிட்ற புண்ணியம் கூட இல்லை. அப்போ கரவ மாட்டுகளின் பின்னே போனோம், கானகத்துக்கு சென்றோம், திவ்ய தேசத்துக்கு போகவில்லை, ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில்லின் பாதபூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காருளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கலகணம்மா அரங்கமா நகருளானே என்று தொண்டரடிப்பொழிகள் பிரார்த்தித்தா போலே மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சன் இல்லை, சினத்தினால் சத்தம் நோக்கி தீவிழி வெளிவன் வாழா, புனத்துடாய் மாலையானே பொன்னுசூட் திருவரங்கா, எனக்கு இனிக்கதி என் சொல்லா என்னையாளுடைய கோவே. நமக்கு எந்த கதியும் வேறு புகழ் இல்லை, ஒரு நல்ல அபிப்பிராயம் நல்ல அனுஷ்டானம் நம்மிடத்தில் இல்லை, இதேதும் இல்லை. இல்லேன்னு சொல்லிக் கொள்வதுதான் ஆக்கிஞ்சன்ய ஆவிஷ்காரம். நம் கை முதல் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கொண்டு தான் சரணாகதியை பண்ண வேண்டும். அப்படின்னுட்டா கர்மஜான பக்தியோகங்கள் முழுக்கவே இல்லைன்னு சொல்லி எடுத்து அப்போ சந்தியாவந்தனம் பண்ணுற ஆச்சாரம் கூட இல்லை, தீர்த்தமாடுற ஆச்சாரம் கூட இல்லை, திருவாராதனம் பண்ணுற ஆச்சாரம் கூட இல்லை, நித்திய கர்மானுஷ்டான ஆச்சாரம் கூட இல்லையோ. அவர் மோட்சம் கொடுக்க போகிறாரோ இல்லையோ, சம்பந்தமே அடியாக கொடுக்க போகிறார். அப்போ இதெல்லாத்தையும் நாங்கள் விட்டுடலாமா சுவாமி? இது இப்போ வேற அனர்த்தம். இத்தனை நாழி சொன்னத்திலேருந்து பிரபத்தியை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அதுக்கு நேர் விருத்தமாக எதையானு புரிஞ்சுன்னு போடும். ஒருத்தர் என்ன பண்ணார், நதி வேகவத்து யவ்வனம் உபன்யாசகர் சொல்லிட்டு இருந்தார். அப்படின்னு நின்று இருக்கிறவா சில சமயம் வருவா, பாதி கேட்டுவிட்டு அவளுக்கு நேரம் எடுத்துன்னா கிளம்பி போடுவா. இவர் சொல்லியிருந்தார், ஆற்று ஓட்டம்ங்கிறது ஆற்று வெள்ளம் வருது பாருங்க, அது இளமைங்கிறது ஆற்று வெள்ளத்தை போலே. அவர் எதுக்கு சொன்னார்னா, ஆற்று வெள்ளம் பளிச்சுன்னு வரும், 1/2 மணி நேரத்தில் போயிடும். அப்போ மட்டும் நதியில் இறங்காத ஜாகிரதையாக இருந்தால் தப்பிச்சு விடலாம். அதே போல் இளமை ஒரு 10 வருஷம் இருக்கும், அப்போ ஜாகிரதையாக இருந்துட்டோன்னா தப்பிச்சு விடலாங்கிறதுக்காக அவர் சொன்னார். சொன்னதை பாதியில் கேட்டுன்னு ஒருத்தர் கிளம்பி போயிட்டு அவர் நண்பர்களத்தெல்லாம் சொன்னார், நதி வேகவத்து யவ்வனம்னு சொன்னார். 10 வருஷம்தானா அனுபவிச்சுக்கிறதெல்லாம் அதுக்குள்ளே அனுபவிச்சுக்க சொன்னார் அப்படின்னு அவர் இவன் சொன்னது என்னத்துக்காக, அவர் புரிஞ்சுட்டு போனது அதுக்காக. அதனால் பிரபத்திங்கிற போது ஆகிஞ்சன்னம் வேணும். நம் கைமுதல் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கொள்ள வேணுமென்னால் கைமுதல் இல்லைன்னு சொல்லிக்கொள்ள வேணும். எதுவாக? உபாயமாக கைமுதல் இல்லை. அதாவது பகவானே நீதான் பலப்பிரதாதா, பல கரணமாக எங்களிடத்தில் எந்த உபாயமும் இல்லை. பல கரணம் உன்னோடு இருக்கிற சம்பந்த ஞானமே. பின்ன எதற்கு இதெல்லாத்தையும் பண்ணுகிறோம்னால், எப்போ பகவான் தான் பலப்பிரதாத்தாவோ, அவர் தான் முதலாளியோ, அவர் தான் தந்தையோ, அப்போ பிள்ளைக்கு எது கடமை? அவரை விழுந்து சேவித்து ஸ்தோத்திரம் பண்ணி கைங்கரி பண்ணுறது தானே கடமை. அப்போ நான் காலையில் எழுந்து தீர்த்தம் ஆடுறதோ, முன்னாடி பல் வளர்க்குறதோ, இல்லை நித்தியகர்மானுஷ்டானம் பண்ணுறதோ, திருவாராதனம் பண்ணுறதோ, எதுவும் பலகரணமான உபாயமாக அன்று, அனைத்தும் கைங்கரியமாக. ஆக உனக்கு கைங்கரியமாக இத்தனையும் பண்ணிட்டு இருக்கேனே தவிர, ஏன்னா பெருமாள் அதில் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இந்த காலங்காலத்தால் எழுந்தது, 5 பாட்டு பாடினது, 10 பேர் எழுப்பினது, இதெல்லாம் நீர் நம்ம அடையறதுக்காக எடுத்துன்னு முயற்சி தானே. இந்த முயற்சிகளை வச்சுட்டு நான் மோட்சம் கொடுத்துடலாமன்னா, இந்த முயற்சிகள் ஏதுமே உபாயமாகாது, நீயே தான் உபாயம்னு இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். கரவகள் பென்ஷன்னு கானம் சேர்ந்து உண்போம். ஆகையால் உபாயாந்தர சம்பந்தம் எங்கள்கிட்ட கிடையாது. நாங்கள் இவ்வளவு காலம் அப்போ பண்ணிட்டு வந்தது என்ன? சர்வோபாய சாதாரணமான ருச்சின்னு கொள்ளுவாய்.
உன்னை அடையறத்தில் இருக்கிற துடிப்பு, பெரியோர்கள் கைங்கரியம் பண்ணியிருக்கா அதுக்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற கைங்கரியம் அதே துடிப்பு. அப்போ சரணம்னு ஒரு வார்த்தை கூட இல்லையேன்னா, இந்த பாட்டு முழுக்க சரணம்னு இல்லை. ஆழ்வார்கள்லாம் புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, உன் திருவடி பற்றினே, லோகவிக்ராந்த சரணோ சரணந்தே அமிர்தம் விபோ, உலகமளந்த பொன்னடியே அடைந்து இந்தேன். எல்லா இடத்துலையும் சரணாகதிக்கு சப்தம் இருக்குது. ஆனால் இந்த பாசுரத்தில் சப்தமே இல்லை. ஏன்னா ஆண்டாள் தான் சரணாகதியை சரியாக புரிஞ்சுட்டாக்கும். ஆழ்வார்கள் மதத்தின்படி பார்த்தால் ஆண்டாள் சரணாகதியை தெரிஞ்சுட்டு சம்பந்தத்தை புரிஞ்சுனுட்டா போரும். வேற எதுவும் நீ ரட்சிக்கிறதுக்கு ஹேத்து ஆகாது. அந்த சம்பந்தத்தை பாசுரத்திலே கரவகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து. இந்த பாசுரத்தை 6 பாகமாக பிரித்து விடலாம். கரவகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து, உந்தன்னை பிறகு விருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறவொன்னுமில்லாத கோவிந்தா, உந்தன்னோடுறவேல் நமக்கிங்க ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரத்தனவும் சிறியருளாதே, இறைவா நீதாராய் பறை என்ன 6 பாகங்களாக பிரிக்கிறார்கள். 6க்கு மட்டும் 6 நிமிஷம், அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன். என்ன அர்த்தம்னு சொல்லி முடிச்சுடுறேன். கரவகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்துண்போம் கர்ம ஞான பக்தி யோகங்கள் இல்லைன்னு அறுதியிட்டாள். அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலம் இன்னைக்கு இல்லைங்கிறது இல்லை, அது இருக்கிறதுக்கு சம்பாவனை இருக்கிற குலத்திலேயே பிறக்கலை. அறிவே இல்லாத ஆய்க்குலத்தில் பிறந்துட்டு கர்மஜான பக்தி யோகத்தை பற்றி பேச முடியுமா? அது இல்லைங்கிறது 2வது சுருட்டா. கரவகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்துண்போம் தங்களிடத்தில் வெறுமையை அனுசந்தித்து கொண்டாள். அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலம் அதற்குரிய குலமும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டாள். அப்போ உங்களிடத்துல ஒண்ணுமில்லைன்னா கொடுக்கறதுக்கு ஒண்ணுமில்லைன்னார் பெருமாள். அப்பதான் சித்தோபாயமான நீ இருக்கிறாய்ங்கிறத வெளியிடுகிறாள். உந்தன்னை பிறவு பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், உன்னுடைய புண்ணியம் என்னிடத்தில் இருக்கிறது, நீ தான் புண்ணியம். அந்த புண்ணியம் எங்களிடத்தில் இருக்கோ இல்லையோ? இப்போ நான் சொன்னது என்ன, நாங்களா சம்பாதித்த புண்ணியம் கிடையாது, ஆனால் தானா எங்களை தேடி வந்த புண்ணியம் உள்ளது. ஆகையால் உந்தன்னை பிறவு பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம். பாட்டு எவ்வளவு ஜாகிரதையா இருப்பாருங்க. புண்ணியம் யாம் உடையோம், புண்ணியத்தை நாம் சம்பாதித்தோம் அல்ல, உடையோம். எதை போலே? பிள்ளையிடத்தில் பிள்ளைத்தன்மை உண்டு. பிள்ளை போய் என்ன ஏற்றுக்கொள்கிறான்? நான் உன்னுடைய பிள்ளைத்தன்மையை உடையோம். அதே போல உந்தன்னை பெருவிருந்தனை புண்ணியம் யாம் உடையோம். நீ தந்தை, நான் பிள்ளை, உன்னை புண்ணியமாக நான் பெற்றிருக்கிறேன். உந்தன்னை பெருவிருந்தனை புண்ணியம் யாம் உடையோம். குறவொன்னுமில்லாத கோவிந்தா, நாங்கள் அறிவொன்னுமில்லாத ஆய்க்குல, நீ குறவொன்னுமில்லாத கோவிந்தன். ஒரு பக்கம் பெரிய மேடு வளர்ந்துருக்கு. நீங்கள் பத்ரிகாசிரம யாத்திரை போறீள், தேவப்பிரையா கீழே சேவிச்சுப்போம். ரிஷிகேஷ், ஹரித்வார், ஹரிக்கி பகுதியெல்லாம் சேவிக்கிறீர்கள் இல்லையோ? ராத் சாயங்காலம் 7 மணி ஆச்சுன்னா ஓஹோன்னு நமக்கு அகண்ட காவேரின்னு பழக்கம். அங்கே போனோம்னா காவேரி ஆட்டம் 2 மடங்கு 1.5 மைல் அகலத்துக்கு கங்கை ஹோன்னு ஓடுறது. அது மேலே ஒரு பாலம் போயின்னு இருக்கும். கீழே இருக்கிறவெல்லாம் அங்கே இருக்கிற பண்டாரிகள்லாம் வந்து, அங்கே இருக்கிற பூஜாரிகள்லாம் வந்து சின்ன சின்ன அகல் விளக்கு ஏற்றி அதுக்குன்னு ஒரு இலையிலேயே ஒரு கப்பலாட்டம் தைச்சு அதில் புஷ்பம் வச்சு அதில் அகல் வச்சு அந்த அகலை பெருமானுடைய திருவடிகளுக்காக சமர்ப்பிக்கிறாளாம். இதெல்லாம் அங்கே நம்ம ஹரித்வார்லையும் ரிஷிகேஷத்துலையும் போனோம்னா சேவிச்சுக்கலாம். அங்கே சேவிச்சுன்னு மேலே போகிறோம். கண்டமென்னும் கடிநகர், அதாவது தேவப்பிரயாகன்னு சொல்கிறோம். முனையில் போய் நின்றோன்னா இந்த பக்கம் அலகநந்தா அழகாக ஓடி வரும். அந்த பக்கத்தில் பாகீரதி அடித்து புரண்டி கொண்டு ஓடுவார். ஒரு பக்கத்தில் பாகீரதி, ஒரு பக்கத்தில் அலகநந்தா, மரியாதா புருஷோத்தம் ராம். மேலே போனோம்னா தேவப்பிரயாகில் பகவான் சிவசாதிக்கிறார். பெரியாழ்வார் கண்டமென்னும் கடிநகர்னு பாடி உள்ளார். அங்கிருந்து இன்னும் மேலே போகிறோம். திருப்பிரிதிங்கிற திவ்யதேசம். திருமங்கையாழ்வார் தொடக்கத்தில் அவர் பாடின திருமங்கையாழ்வாருடைய திருமொழியில் முதலில் பாடப்பட்ட திவ்யதேசம் திருப்பிரிதி. முதல் 10 பாசுரங்கள் நாராயண நாமத்துக்காக பாடினார். அடுத்த 10 பாசுரங்கள் நாராயண நாமத்தாலே சொல்லப்படும் திருப்பிரிதி எம்பெருமானை பாடினார். அது என்னமோ தெரியல, திருப்பிரிதியை சேவிக்கிறதுக்குன்னு தனியாக போக மாட்டோம். இந்த பத்ரிகாசிரமம் போகிறோம்னாலே கதவு திறக்கிறதுன்னு ஒன்று உண்டு இல்லையோ? இன்னென்ன சமயத்துக்கு தான் கதவு திறக்கும். நம்ம வண்டியெல்லாம் வரிசையில் நிற்கும். 7 மணிக்கு திறக்கிறான், 9 மணிக்கு திறக்கிறான், 11 மணிக்கு திறக்கிறான்னு வச்சிருப்பா. அது திறக்கிறதுக்கு எந்த மேட்டில் நின்று இருக்குமோ அந்த மேட்டு கீழே தான் இந்த திருப்பிரிதி பெருமாள் இருக்கார். அங்கே கீழே போவோம். அவருக்கு கொஞ்சம் வேறுபாடு. இப்படித்தான் திருக்கையை வச்சுருப்பார். சக்கரம் இப்படி கையில் சுற்றின்னு இருக்கும், இப்படி இருக்காது. இப்படி திருச்சக்கரத்தை வைத்துக்கொண்டு காலச்சக்கரத்தாயின்னு ஆழ்வார் தெரிவித்தா போலே காலச்சக்கரத்தையே சுழற்றி கொண்டு திருப்பிரிதி எம்பெருமான் சேவிச்சுட்டு மேலே போக ஆரம்பிக்கிறோமோ இல்லையோ, கூடவே கங்கை வரும். கங்கைன்னா அத்தல பாத்தாளத்தில் கங்கை இருக்கும். நாம் இந்த உயரத்தில் இருப்போம். இந்த பக்கம் ஒரு துளி வண்டி திரும்பித்து மலையில் அடிக்க வேண்டியதான். இந்த பக்கம் ஒரு துளி திரும்பித்து சேவிக்காமலே மோட்சம். மேலே போய் சேவிச்சுட்டு மோட்சம் போக வேண்டாம். இந்த பக்கம் திரும்பி தின்னாலே நிறைய மோட்சம்தான். அப்போ இப்படி பார்த்தா கங்கை இது பெரிய பள்ளம், அப்படி பார்த்தா மேடு. சில சமயம் பார்த்தோம்னா
பின் சக்கரம் பாதையிலே இருக்காது. அவன் ஒரு இடத்துல திரும்புறத்துல பார்த்தா நம்ம உயிரை கையில் பிடிச்சிட்டு இருப்போம். அவளுக்கு அது ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க பேசிட்டு பாடிண்டு ஏதோ பால் சாப்பிட்டுட்டே அவர் பாட்டு ஓட்டின்னு போயிட்டு இருக்கார். நமக்கு தான் தவிச்சுட்டு போய் இவர் இப்படி ஓட்டுறாரே, என்ன போகிறதோ போகிறோமேன்னு. அவனுக்கு பத்ரிகாசிரம பெருமாள்கிட்ட நல்ல உறுதி இருக்குது, அவர் ரட்சிக்க போகிறார் நம்பிக்கை அவனுக்கு இருக்குது. நமக்கு தான் சேவிக்கிறது பத்ரிகாசிரமத்துக்கு போயிட்டு இருப்போம், ஆனால் அவர் ரட்சிக்க போகிறாருங்கிற உறுதியே இல்லாத போயிட்டு இருப்போம். எதுக்கு சொல்ல வந்தேன், பக்கத்தில் அப்படி வெள்ளிக்கோடு வராப்பில், அதுவும் சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு மேலே பிரயாணப்பட்டு சுமாராக சந்திர வெளிச்சம் இருந்ததுன்னு வச்சுங்க, அந்த காட்சியே அற்புத தரிசனம். பத்ரிகாசிரம பெருமாளை சேவிக்கிறதே அழகு. கீழே ஒரு வெள்ளி கோடாட்டம், அவன் நம்மோட வரல, மேலேருந்து கீழே வருகிறாள். கங்கை வந்துட்டு இருக்கிறது மேலேருந்து கீழே தான். ஆனால் பக்கத்தில் சேவிச்சா கிடுகிடு பாத்தாளம் பள்ளம், இந்த பக்கத்தில் பெரிய மலை. இது ரெண்டும் நமக்கு தோணும், இது ரெண்டையும் சமமாக்கி விட்டா எப்படி இருக்கும். இந்த மலை எல்லாத்தையும் வெட்டி இந்த பள்ளத்தில் போட்டுவிட்டா அப்போ இவ்வளவு அகலமான பாதையாயிடும் இல்லையோ. நாங்கள் பயப்படாமல் நேர பத்ரிகாசிரமத்துக்கு போய் சேவிச்சுட்டு வருவோம் இல்லையோ. இந்த பள்ளத்தை மேடாக்கிறதுக்கு ஒரே வழி என்ன, பாறையை தகர்த்து பள்ளத்தில் போட்டு நிரப்ப வேண்டியதுதான். இது எதுக்காக விண்ணப்பிச்சேன்னா, நாங்கள் அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலம் அதளபாதாள பள்ளம், நீ குறவொன்னுமில்லாத கோவிந்தன், மலை போன்ற குணங்கள் படைத்தவன், உன் குணங்களை வெட்டி நம்ம இடத்துல போட்டோம்னா நானும் நீ சாமியாபத்தி மோட்சம் அடைஞ்சிரு போகிறோம். அதனால தான் அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறகு விருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறவொன்னுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது. அப்பதாண்டாள் தனக்கும் அவனுக்கும் உண்டான சம்பந்தத்தை வெளியிடுகிறாள். இப்போ சரணாகதிக்கு இந்த சம்பந்தம் எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோமோ இல்லையோ. உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறு பேரழைத்தனவும், தெரியாத்தனத்தாலே பிள்ளைத்தனத்தாலே அன்பினாலே எதேதோ பேர் சொல்லி நாராயணன் ஊழி முதல்வன் பற்பநாபன் என்று தேவையில்லாத பேரை சொல்லி கூட்டுட்டோம். இப்போ தெரிஞ்சுட்டே கோவிந்தா என்று தான் உனக்கு பிடித்த பேர்னு தெரிஞ்சுட்டே. அப்போ உந்தன்னை பெருவிருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறவொன்னுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் என்ன அபராத க்ஷாமணம், நாங்கள் பண்ணியிருக்கிற அபராதத்துக்கெல்லாம் க்ஷமித்துரள வேண்டும், அன்பினாலும் தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே, கடைசியாய் இறைவா நீ தாராய் பறை பகவன் தேவரீர்தான் பிராப்பியமான கைங்கெட்டத்தை கொடுக்க வேணும் என்ன 6 பாகங்களாக இந்த பாசுரத்தை பிரித்து வியாக்கியானம் பண்ணியிருக்கார்கள். பாசுரத்தினுடைய அவதாரிக்கை என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஏன்னா இந்த பாசுரத்துக்கு ரொம்ப பெரிய வியாக்கியானம், இந்த வியாக்கியானத்தை அனுபவிக்கணும்னு ஒரு 5 நாள் ஆகும். அவர் இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்காருங்கிறது, ஏன்னா சரணாகதிங்கிறதே பூர்வர்களால் ஆசையோடே பரிந்து பரிந்து எழுதப்பட்டிருக்கிற விஷயம். அதனால தான் இந்த பாசுரத்துக்கு எவ்வளவு நாள் சொன்னாலும் தகும். இப்படி வேணால் வச்சுக்கலாம், ஒரு 30 வருஷம் திருப்பாவை சொல்ல போகிறோம்னா ஒன்னொன்னா ஒரு வருஷம் சொல்லிட்டு போகலாம். அப்படியும் 30 தாங்கும், 30 தலைமுறையும் தாங்கும். அவ்வளவு சாஸ்திரார்த்த கர்ப்பிதமாக ஆண்டாளி பாசுரத்தை சாதித்தாள். ஆகையால் இப்பாசுரத்தாலே சரணாகதி அனுஷ்டித்து நம்மிடத்தில் உம்மை அடைவதற்கு மத்தேது உபாயம் அல்ல, நீரேதான் உபாயம். சித்தோபாயத்தை ஸ்வீகரித்தோம், அந்த ஸ்வீகாரமும் உபாயம் அல்ல, தேவரீரேதான் உபாயம். அப்போ நாம் எதுவும் செய்தோமேன்னு கேட்டால் அதெல்லாம் ருச்சிக்கு அனுகுணமாக செய்தோம், அனுபவத்துக்கு போஜனத்துக்கு க்ஷுத்து போலே செய்தோம், அதிகாரி விசேஷணமாக செய்தோம், சைதன்ய காரியமாக ராகப்பிராப்தமாக சர்வமுக்தி பிரசங்கம் வாராமைக்காக செய்தோம், மற்றதற்காகவும் அல்ல. உந்தன்னை பெருவிருந்தனை புண்ணியம் யாமுடையோம், இறைவா நீ தாராய் பறை, தேவரீர் பறை கொடுக்க வேண்டும். ஆண்டாள் ஜாகிரதப்படுத்தினார். 16வது பாசுரத்தில் எழுப்பினே நீ நேசநலை கதவம் நீக்கு, ஆச்சாரியன் அவர் பண்ண வேண்டியதை பண்ணிவிட்டார். 19வது பாசுரத்தில் பிரார்த்தித்தேன், குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தரர் பூங்குழல் நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய், மைத்தடங்கண்ணினாய் நீயுன்வனாளனை, மைத்தடங்கண்ணினாய் நீ ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனையும் தந்து என்று நப்பின்ன பிராட்டிய புருஷகாரமாக பற்றினேன். அவளையும் நீன்னு கூப்பிட்டிருக்கிறாள். கீழே ஆச்சாரியன் கதவை திறந்து விடணும், நீ நேசநிலை கதவை நீக்கு, திறந்து விட்டுட்டார். மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை, நீ தான் மணாளனை கொடுக்கணும், புருஷகாரபூத்தை பண்ணுறதும் பண்ணிவிட்டாள். அப்போ ஆச்சாரியன் பண்ணுறதையும் பண்ணிவிட்டார், புருஷகாரபூத்தையான பிராட்டி பண்ணுவதையும் பண்ணிவிட்டாள். இனி இறைவா நீ தாராய் பறை, இனி உபாயமாக தேவரீர் கொடுக்க வேண்டியதுதான் மிச்சம். கீழே பற்ற வண்டிகளை பற்றிட்டோம், தேவரீர் உபாயம், உபாய கிருத்தியத்தை செய்வீர், உபாயம் செய்ய வேண்டியது தேவரீர் செய்ய வேணும். அஸ்துதே பிரிபிராட்டியாரிடத்தில் ராமானுஷர் முதல்ல சரணாகதி அனுஷ்டித்தார். பகவன் நாராயணா அபிமதானுரூப ஸ்வரூப ரூபகுண விபவைஷர்டசீலாத்யனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயன் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணம் பிரபத்தியேன் அவளிடத்தில் பற்ற பிராட்டி கைகாட்டுட்ட. அஸ்துதே நீர் பிரார்த்தித்த அத்தனையும் கொடுத்தோம்.
அப்புறம் இடம் மாறுறார். ஹே ரங்கநாத மமநாத தொத் பாதாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்தே. தேவரீர் திருவடிகளை உபாயமாக பற்றுகிறேன். பெருமான் அஸ்துதே தயேவ சர்வம் சம்பத்சதே. நீர் கேட்டதெல்லாத்தையும் கொடுத்தோம்னு பகவான் சொல்லுகிறார். அப்ப நீ நேசநில கதவன் நீக்கு, நீயுன்மணாளனை தந்து, நீ இறைவா நீதாராய் பறை என்னும் 3 இடத்திலேயும் அவரவர்கள் செய்ய வேண்டியது ஆண்டாள் பிரார்த்தித்து தலை கட்டியது இங்கு கண்டோம். அதனால கரவர்கள் பின் சென்னு பாசுரத்தில் சரணாகதி அனுஷ்டித்தாள். இவள் சரணாகதி பண்ணிவிட்டாலே மேற்கொண்டு எதற்கேட்க பொருளானு பெருமான் துடிக்க, உன் பொத்தாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெத்தம்மேத்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றப்பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா எற்றைக்கு மேழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றனங்காமங்கள் மார்த்து என்று கைங்கேற்றத்தை பிரார்த்தித்தது. அதுவும் களையற்ற கைங்கேற்றத்தை பிரார்த்தியது இன்றைய பாசுரத்தாலே. இத்தோடே இன்றைய பாசுரத்துக்கு நேற்று பாசுரத்தை அனுபவித்திருக்கிறோம். தற்போது பாசுரத்தை அனுசந்தானம் பண்ண பிரார்த்திக்கிறேன்.